ஏய் இந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்காடா? ஆமாடா நிறைய தண்ணி இருக்குடா. கிட்ட போய் பார்க்கலாமா? ஐயோ எங்க பெரியம்மா வந்தா திட்டுவாங்க. கிணத்துக்கு எல்லாம் போக கூடாது. அதெல்லாம் எட்டிலாம் பார்க்க கூடாதுடா. ஏண்டா கிணத்துல பேய் இருக்கா? பேய்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்ம கால் வலிக்கு அதுக்குள்ள விழுந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம காப்பாத்துறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஏய் கால் வலிக்கலாம் விழ மாட்டேன். வாடா போய் பார்க்கலாம். இங்க பாரு அடி வாங்குவேன். விளையாட்டுக்கு வந்தியா விளையாடுனியா கிளம்பு வீட்டுக்கு. இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு எதனா நாய் பச்சை வச்சுக்க உங்க அம்மா வந்து எங்க கிட்ட தான் சண்டை போடுவாங்க. ஓடி போயிட்ட மாதிரியா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா சதீஷ் வீட்டுக்கு தான் விளையாட போயிருக்கா சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். உனக்கு எதனா நாய் பச்சை நீ கிணத்துல விழுந்து போயிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப எங்களை தான் கேட்பாங்க. புரியுதா? எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் உங்க அம்மா ஓடி போயிட்ட மாதிரியா வீட்டுக்கு. டேய் இனிமே நீ விளையாட்டுக்கு கூப்பிட்டு பாடுறா. என்ன பண்றான் பாடுறா உன்னை. இனிமே நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். எங்க வீட்டுக்குலாம் ஓடிடு மாதிரியா? வாடா நான் ஸ்கூல்ல வச்சு பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. இனிமே இவ பென்சில் கிட்ட கூட கொடுக்க கூடாது. ஒரு சாக்கெட் கூட தரக்கூடாது இவனுக்கு. டேய் பரவாயில்ல போட்டோம். நீ சாக்கெட் கொடுக்க தேவையில்ல பென்சில் தரல போடா. சதீஷ் நீங்க என்ன பண்ணி போனீங்க? சாயங்காலம் தான் வரீங்க. சீக்கிரம் வந்துட்டீங்க. அது இருக்கட்டும் அதை விடு. என் பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. தங்க பிள்ளை இப்படிதான் சமத்தா நடந்துக்கணும். என்ன தெரியுமா சொல்றீங்க? ஏக்கா இவன் நம்ம வராத தூரத்திலே பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுரி. இந்த மாதிரி தான் பசங்க வந்து இந்த மாதிரி தண்ணியில் எட்டி பார்க்கலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா வந்து அதெல்லாம் செய்யக்கூடாதா தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவன் பேர கணத்தை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ எவ்வளோ பொறுப்போ நல்ல பிள்ளையா ஒரு பொறுப்பான பிள்ளையா என்ன பற்றி சொன்ன கண்டெல்லாம் போய் எட்டி பார்க்கக்கூடாது, கால் தவறி அதுக்குள்ளே விழுந்துருவோம், அப்புறம் நம்ம காப்பாற்றி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட்டேன். உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையாக இருக்கு. அது உண்மைதானே தெரியுமா? கண்டெல்லாம் போய் எட்டி பார்த்தா கால் தவறி உள்ள விழுந்துருவோம் தானே? ஆமாம் அது நம்ம உண்மைதான். அது அவனுக்கு தெரியல. அதான் நான் சொன்னேன். நான் கண்டெல்லாம் போய் எட்டி பார்க்கக்கூடாது. ஆனா உன் ஃப்ரெண்டு ஆர்வி நண்பன் வந்து சொல்லியும் நீ செய்ய மாட்டேன்னு சொன்ன பத்தியா? அங்க நிக்கடா நீ. இனிமே அவன் உன் கூட சேரத்துக்கு வருவானே பாரு. உன் கூட எல்லாம் விளையாடவே மாட்டான். வரலன்னா போட்டோம் விடு சதீஷ். அவன் பேசுறது தப்புன்னு அவனே ஒரு நாள் உணர்ந்து அவனை தேடி வருவான். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அந்த ஏரியா சும்மா அப்படி கத்திட்டு போகுது தெரியுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போன உடனே வந்துருவான் கிட்ட. டேய் சதீஷ் வாடா விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்படியா? ஆமா இந்த மாதிரி தான் நாங்க நிறைய வாட்டி சண்டை போட்டு கோச்சிங் எல்லாம் போவோம். அதெல்லாம் அப்பப்பே மறந்துடுவோம். ஏண்டா அவனை புக் எடுத்து படிக்க சொன்னா இங்க வந்து கிணத்துல எதுக்கு விளையாடுறதுக்கு வந்த நீ? இவ்வளவு நேரம் புக் எடுத்து படிச்சு தானே இருந்தேன். இப்பதான் இந்த பையன் கூப்பிட்டா சொல்லிட்டு வெளில வந்தேன் நானே. அப்படியா? நம்புற மாதிரி இல்ல. வேணா சஞ்சு கிட்ட கேட்டு பாருங்க. சஞ்சு ஒன்னா உட்காந்து படிச்சோம். கேக்குறேன் கேட்டா உண்டவாள் தண்டவாள்லாம் தெரிஞ்சு போயிடும். சஞ்சு போட்டு கொடுக்காம இருக்கணும். ஏதோ ஒரு நல்ல நேரம் நம்ம நல்லது பண்ணும்போது இவன் கண்ணில் பட்டுட்டோம். நம்ம எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம். ஆனா அவங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் பார்த்துருக்காங்க. புள்ள சாப்பிட்டுதான் இல்லையே தெரியல. மூஞ்சிலாம் பாரு எப்படி ஆன இருக்குது. வா சாப்பிடலாம். என்ன சமையல் தெரியுமா? மீன் குழம்பு வச்சிருக்கேன், மீன் வறுத்துருக்கேன். மீன் நீங்க வாங்குங்க தெரியுமா? நான் எங்க வாங்கினேன்? உங்க வீட்டில் தான் வாங்கினாங்க. உங்க அம்மா சமைக்க சொல்லி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை சமைச்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். போய் சுட வா. காலையில சமைச்சது என்னமா சூடா இருக்கா? இதெல்லாம் நல்லா கேட்பானே. ஆயுதா இருக்கும். ஆரம்பி சாப்பிடலாம். அது ஒரு தனி டேஸ்ட்ல முடிக்குது பாரு. நல்லா முட்டை கடை போடுங்க. புள்ளிய திட்டாதடி. எப்ப பாரு எங்க அம்மா திட்டனா உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? அவ அப்படிதான் லூசு கிறுக்கி. நீ வா. முதல்ல இந்த கணத்துக்கு ஒரு வலை மாதிரி அடிச்சு போட சொன்னோம் இரும்புல. ஆமா நம்ம பார்க்கவே சரியா போச்சு. நம்ம ஆள்ல இருந்து எதனா கணத்துல குச்சிட போதுங்க. தண்ணி வேற ஃபுல்லா இருக்கு. மழை பெஞ்சு இரும்புல வலை செஞ்சுதான் இந்த மாதிரி அடிச்சு வைக்க சொன்னோம். மாமா கிட்ட சொன்னா டக்குன்னு செஞ்சுவாரு. என் கிட்ட சொன்னா காதலே வாங்க மாட்டான். சும்மா எவ்வளவு தண்ணி அதிகமா இருக்குதே. மழை தான் அடி அழிச்சு வெளுத்து வாங்குதே. நல்லா தண்ணி நீர் மட்டும் வேந்துச்சுன்னா கணத்துலேயே தண்ணி உயர்ந்து வந்துடும். முதல்ல இது வலைய போறத முதல் வேலையை. என்னடி ஆராய்ச்சி பண்ணி கிணத்த? அந்த வணக்க அங்கங்க இருந்த கிணத்தெல்லாம் மூடிட்டாங்க. மூடிட்டு ரோடுக்கு வீடு போட்டு வீடு கட்டி வச்சுட்டாங்க. இந்த ஒரு கிணறு தான் மிச்சம் மீதி இருக்கு இந்த ஊர்ல. இது என்னைக்கு மூடிட்டு போறாங்களோ? இந்த கிணறு இருக்கவே வந்து தண்ணி முண்டுக்கிறோம், சாமான் திறக்கிறோம், துணி தைக்கிறோம், எல்லாமே பண்றோம். இந்த கிணறு இல்லாம போச்சுன்னா தெருக்குழாயில அடிச்சு பண்ண கிடக்க தான். ஏற்கனவே குடிக்கிற தண்ணிக்கு அடிச்சு பண்ணி தான் இருக்கிறோம். இந்த கிணத்தையாவது காப்பாற்றலாம். நம்ம மட்டும் சொல்லி என்ன ஆக போகுது? என்ன உள்ள ஒரே சத்தமா இருக்கு. வீட்டுக்கு என்ன விருந்தாளி வந்துட்டாங்களா? கேட்டை எப்படி பப்பறப்பேன் தந்து வச்சுட்டாங்க பத்தியா? ஆடு மாடெல்லாம் உள்ள வந்து செடியெல்லாம் பேஞ்சிட்டு போறதுக்கு. இந்த மிளகா செடியெல்லாம் போட்டு வச்சு, கத்தி கச்செல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பூச்செல்லாம் இப்போ பூ ஆரம்பிச்சிருக்கு. மொத்தத்தையும் மெஞ்சு தள்ளிட்டு போட்டு கேட்டை தந்து வச்சுருவாங்க. நான் வேலைக்கு போகும்போது கேட்டை மூடி கட்டி வச்சுட்டு போனேன். எதுக்கு தந்தாலுங்க தெரியல. கேட்டை தரணா திரும்ப 3 நாள்ல வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னா எங்க பண்ணாலுங்க? கடை கிடைக்க எங்க போய் எதனா வேணும் தருங்களா? வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க? வந்திருந்தா ஃபோன் பண்ணி சொல்லி பாருங்களா. மாமா வந்திருக்காரு ஒருவேளை? மாமா இல்ல, ஏதோ அக்கா வயசு கேக்குது. அக்கா வயசா? யாரு? மகோட ஃப்ரெண்ட் என்ன வந்திருக்காங்களா? வாங்க நான் போய் பாக்குறேன் முதல்ல. எடே ராதிகா வரும்போது இந்த கேட்டை மூடி கட்டி வச்சுட்டு வா. மாடுல உள்ள வந்துடா, ஆடுல உள்ள வந்துடா. சரி போக்கா வரேன். இந்த காத்துல துணி தான் எத்தனை போட வேண்டியதா இருக்குது. எத்தனை போட்டாலும் ஈரமாயிடுது. வெளியில போயிட்டு வந்து கால் தொடச்சு ஈரம் பண்ணி வச்சிருந்துங்க. மழையில வெளியில போவாதீங்கன்னு சொன்னா சொல்ல வச்சு கேட்டா தானே. அதை ஊற வச்சுட்டு போனா கொஞ்சம் அலசி காய வைங்கி வெயில் இருக்கும் போதேன்னு அது பாட்டு ஊறி கிடக்குது பாரு. வேற காத்துல துணி எதுவுமே இல்லையா? எத்தனை போட்டாலும் ஈரமாக போய் கிடக்குது. எல்லாம் ஈரத்தில் கிடக்குது. 2 கோணியாவது வாங்கி போட்டுக்கணும். இந்த காலத்துக்கு மேட்டை கிட்ட எல்லாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த சணல் கோணி தான் நம்மளுக்கு இந்த மழை காலத்துக்கு கட்டுப்படியாகும். என்னடி பண்றீங்க? இந்த பெரிய பொண்ணு நம்ம கூட தான் வந்தா எங்க போனான்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாம். வரலான்னு பார்க்கலாம். இந்த மனுஷன் வேலைக்கு போனாரு. ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னாரு. வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். சாப்பிட்டேன். மீன் குழம்பு நல்லா இருந்தது, மீன் வரும் நல்லா இருந்தது, எதையும் சொல்ல மாட்டாரு. சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம் சாப்பிட்டாரா இல்லையானு. நட்டக்காரனுக்கு இருக்க திமுறை யாருக்கும் இருக்காதானே. ரிங் போதா இல்லையா? ஒரே சைலண்டா இருக்கு.
என்னது நெட்டக்கலை வேற யார்கிட்ட பேசினிருக்கானா? யார்கிட்ட பேசினிருக்கான்? இந்த மாதிரி தான் வேலைக்கு போறேன் சொல்லிட்டு எங்க தெருமுனையில உட்காந்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசினிருக்கான் போல இருக்கு. இவனை இப்படியே விட்டாலும் வேலைக்கு ஆகாது. அப்ப யார்கிட்ட தான் பேசினிருப்பான்? ஒருவேளை நெட்டக்கலுக்கு வேற ஏதாவது லவர் இவர் இருக்குமோ? அந்த அளவுக்குலாம் அது ஒர்த்து கிடையாது. வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். காலையில வேலைக்கு போன மனுஷன் ஒரு வார்த்தை கட்டின பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு வந்துட்டோமா, சாப்பிட்டோமா, குழம்பு நல்லா இருந்தது, வத்து மீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பு கிடையாது. யார்கிட்ட பேசினிருக்கான்னு தெரியல. ராத்திரி வீட்டுக்கு வரட்டும், கச்சேரி இருக்குது பாரு இன்னைக்கு. என்னக்கா இங்கே உட்காந்துருக்க? கோமதி அக்கா வீட்டுக்குள்ள வராத, வெளியிலே உட்காந்து சொல்லிடுச்சா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை? ஏன்க்கா நீ எதுக்கு என்ன வீட்டுக்குள்ள வராத இங்கே வெளியில உட்காந்து சொல்ல போதே? அப்ப வீட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கு உட்காந்துக்கா. என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், அதனால உள்ள போனா சிக்னல் வராது சொல்லிட்டு இங்க உட்காந்து ஃபோன் பண்ணிருக்கேன். பேசிட்டியா? அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணா வேற யாரும் கூட பேசினிருக்கானா? எதுக்கு சிரிக்கிறீங்கப்பா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கார அப்படி யார்கிட்ட பேசினுக்கான்னு சிரிச்சேன். அதான் எனக்கும் தெரியல. இந்த நட்டக்கிழமை எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துனே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்து கொடுக்குறது வெளியில் ஓடிடான், ஃபோனை தூக்கிங்கன்னு என்ன நம்ம எதிர்க்க ஃபோனே பேச மாட்டேங்கிறான். தூங்கும் போது கூட தலைமாட்டாண்டி வச்சிருக்கான் ஃபோனை. அது ஒரு பாஸ்வேர்டு போட்டு லாக் போட்டு வச்சிருக்கான். அது ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியல. கூட வேலை செய்கிறவங்க யார் கூட பேசினிருப்பாரு, புரியுதா? அவருக்கு போய் வேற யாருன்னா ஃப்ரெண்டு யாரு இருக்க போறா? அப்படிலாம் இந்த காலத்தில் நம்ப முடியாது. எல்லாமே திட்டு கொண்டா தான் இருக்குதுங்க. உங்க வீட்டுக்கார அதுக்கெல்லாம் ஒருத்த கிடையாது. அவ்வளோ பெருசெல்லாம் யோசிக்காத. ஆமா, அது ஒரு புள்ள பூச்சி. புள்ள பூச்சா தேலான்னு நைட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் பாரு. வரட்ட வீட்டுக்கு வரட்டான். இன்னொரு இதே தூரல் பட ஆரம்பிச்சிச்சு. ஓடியா 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 ஓடியா. ஏமா விட்டு எப்படி ஓடுற எருமை? உன்ன வெத்தலை பாக்க வச்சு அழைப்பாங்களா? வா எருமை. என்ன எருமை ஏந்துக்கியா? பாரு எருமை கிருமை என்ன வச்சுக்க வாயில வச்சுடுவேன். மழை பெய்யும் போது எருமை மாடு மாதிரி உட்காந்து எருமன் கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவாங்க? எந்திரிச்சு வா எருமை. கொழுப்ப பத்தியா? ஐயோ மழை வருது, ஓடலாம் நம்மள உள்ள. நைட்ல வந்து தொலையாம ஏன்னா இந்த மாதிரி பக்கத்துல வந்து உயிர் எடுக்குதுன்னு தெரியல. சே ஏமா எப்படியோ ஒரு வழியா அந்த அடுப்பு எரிஞ்சிச்சு. சிரிக்காதிரி எருமை மாட. முன்னாடியே நம்ம வீட்டுல கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இப்ப சிரிக்கிறா. ஐயோ கண்ணெல்லாம் எரியுதே. இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. அம்மா காலையில் என்ன சொன்னாங்க? சமைக்கும் போதே கேஸ் கொஞ்சம் தான் இருக்குது, காஃபி சுட வைக்கிறதுக்கு குழம்பு சுட வைக்கிறதுக்கு தான் இருக்குது சொல்லிட்டு தான் அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சு சமையல்லாம் செஞ்சாங்க. மீன் குழம்பு மீன் வறுவல்லாம். நீ தானே அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் பஜ்ஜி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஓடினேன். ஆன் பண்ண உடனே கேஸ் காலி ஆகிப்போச்சு. ஆரம்பிச்சிட்டுமேன்றதுனால தான் அடுப்பு பற்ற வச்சாவது பஜ்ஜி செஞ்சு இவ்வளோ கொடுக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணின்னு இருக்கேன். சரி வீட்டுக்கு வந்திருக்காளே, நம்ம வீட்டுக்கு எப்பயுமே வரமாட்டேன், இன்னைக்கு தான் என்னமா அதிசயமாக வந்திருக்கா, சரி விருந்தாலே நல்லா கவனிக்கலான்னு பார்த்தா இது நம்மளை கவனிச்சு நிற்குது. ஏண்டி எனக்கு பஜ்ஜி வேணா ஒன்றும் வேணா, ஆளை விடுங்கடி, நான் வீட்டுக்கு போகிறேன். அனிதா இருடி இருந்துட்டேன் இவ்வளோ நேரம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணேன். இந்த வாழைக்காய் சீவிட்டு மாவில் கலக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்க சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஐயோ இப்படி ஒரு பஜ்ஜி நான் சாப்பிட்டே ஆகணுமா? எடி அவ உனக்கு ஆசையாக செஞ்சு தரா, அப்புறம் என்னடி? எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஓ அவள் இப்போ உனக்காக தான் கஷ்டப்பட்டு செய்கிறா, நீ பார்த்து நிற்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதனால அவளை கஷ்டப்பட்டு செஞ்சுனுக்கா. அவள் நமக்காக மற்றவங்களுக்காகலாம் கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாது பாரு. அம்மா எப்போ வேலைக்கு போனாலும் நீ வீட்டில் இருந்தனாலும் இந்த மாதிரி வளதான பண்ணின்னு இருப்பேன் எதுனா ஒன்று. சரி அம்மா எத்தனை மணிக்கு வருவாங்க? அம்மா ஈவினிங் தாண்டி வருவாங்க, ஒரு 4-5 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ளே இந்த இடத்துல சுத்தம் பண்ணி வச்சிடலாம்ல? அது உன்னதான் கேட்கணும். நீ தானே அடுப்பு எடுத்து வந்து பற்ற வச்சிருக்கிற. ஐயோ இந்த அடுப்பு வேற சுடுமே. அம்மா வரத்துக்குள்ள எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறத? நீ என்னதான் க்ளீன் பண்ணாலும் அம்மா வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த எண்ணெய் சட்டிலாம் யார் எடுத்தது, இல்லை எண்ணெய்லாம் யார் ஊற்றுந்து இதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக நீ மாட்டாதான் போகிற. உன் வாய் வச்சுன்னு சும்மா ரெடி. இப்போ எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு நிற்கீங்க? இப்போ ஒருத்தி நாங்கள் சண்டை போடல, நாங்கள் பேசுறது அப்படிதான். எனக்கு பக்கு பக்கு இருக்குடி. உங்கள் அம்மா வந்து என்ன திட்ட போகிறாங்க? உன்னால தான் இந்த பசங்க வீடு வசலாம் அமக்கலம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கள் அம்மா எங்களை தான் திட்டுவாங்க, உன்னெல்லாம் திட்ட மாட்டாங்க. அதுக்குதான் பஜ்ஜம் வேணா ஒன்றும் வேணான்னு சொன்னேன். இவ ஒருத்தி வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இவ அழுதேதம்மா வீட்டில் கேஸ் காலியாகி போச்சு, இந்த அடுப்பு கிட்ட மாட்டி நான் மூச்சுன்னு கிடக்கேன். இப்போ பையிலத்துக்கு ஏமால போறியா நீ? ஆமா எங்கன்னா பஜ்ஜி சுட்டு தராங்களா, கொம்புனு சாப்பிடலாம், என்ன வேணாம் 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 நீ தான் சொல்லி எனக்கு ஆரம்பத்துல இருந்து. அதான் கேஸும் காலி ஆயிடுச்சு, இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நான் பாடாப்பட்டு இருக்கிறேன். எங்கன்னா அமைதியா இருக்க கொஞ்ச நேரம் நீ. ஏடி ரொம்ப டூ மச்சா பேசுறடி நீ. ஆனா அப்படித்தானே பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அமைதியா உட்கார். ஏடி நீ நடி வாயை பத்தின உட்காந்துக்க. வாழைக்காய் சீவண்டி. ஏடி மாமா எடுத்து வந்து கொடுத்து எத்தனை வாழைக்காய் வீட்டில் வந்து கொடுத்துருக்கிறியே, எத்தனை வாழைக்காய் போடுறது என்ன எதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியா? ஏண்டி ஒரு பாக்கெட் மாவு தாண்டி வாங்கி வந்திருக்கேன். அந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு எத்தனை வாழைக்காய் போட்டால் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் உனக்கு தானே தெரியும், எனக்கு தெரியும். ஐயோ எனக்கே தெரியாது. சரி குத்து மதிப்பாக ஒரு 5 வாழைக்காய் போடு. இவங்க 2 பேருக்கும் நிஜமாவே பஜ்ஜி செய்ய தெரியுமா தெரியாதா? ஏடி 5 வாழைக்காய்லாம் போட்டால் நிறைய எண்ணெய் வேணும், நிறைய மாவு வேணும்டி. 5லாம் வேணாம், 2 போட்டு பார்க்கலாம். மாவு இருந்தால் எக்ஸ்ட்ரா வேணா இன்னொரு வாழைக்காய் அறுத்துக்கலாம். அப்படி சொல்றியா? 2 வாழைக்காய் போட்டால் எல்லாருக்குமே பத்துமா? ஆளுக்கு 5 பஜ்ஜி வருமா? பரவாயில்ல பரவாயில்ல, நமக்கு 5 பஜ்ஜி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு 5 பஜ்ஜி வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே நினைக்கிறேன்னு சொல்லு, கரெக்டாக அதே சொல்லாத. 5 பஜ்ஜி கம்மியாக வந்துச்சுன்னா ஆளுக்கு வந்து நீ தான் கம்மியாக எடுத்துக்கணும் சொல்லிட்டேன். எனக்கு 5, அனிதா 5. சரிடி அம்மா, உனக்கு வேலை செஞ்சு தரது பார்த்தா அந்த பஜ்ஜி வேற கம்மியாக கொடுப்பேன் எனக்கு. போ அந்த வாழைக்காய் சீவரத்தை எடுத்துன்னு வா. வாழைக்காய் சீவரதா அப்படின்னா? ஐயோ நம்ம
இந்த பீட்ரூட் கேரட்லாம் சீவும் பார்த்தியா, அதை எடுத்துட்டு வா. அதை வச்சு பஜ்ஜிக்கு எப்படி சீவ? அதில் ஒரு பிளேடு மாதிரி இருக்குது பார்த்தியா, அதில் வச்சு சீவுனான்னு வச்சுக்கேன், பஜ்ஜிக்கு அழகாக ஸ்லைஸாக வந்துடும் பழகா. அப்படியா? அதுக்குன்னு தனியா வேற மிஷின்லாம் கண்டுபிடிக்கலன்னா? பொடி ரொம்ப கொள்ளாதடி, அதை எடுத்துன்னு வாடி, அதில் தாண்டி சீவ முடியும். வேற எதுனா வேணும்னா சொல்லிடு, அப்பப்பா அனுப்பிச்சு விட்டுன்னு இருக்காத. அப்புறம் வந்து அந்த மாவை ஒரு கிணத்துல கொட்டி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே தண்ணி அந்த மாவுல ஊத்திடுவா? என்னது தண்ணி அதில் ஊற்றிடுவான்னு கேட்குறேன். ஏன்டி எவ்வளோ தண்ணி ஊற்றுவ? ஒரு சொம்பு ஊத்திக்கிறேன்டி, போதல? அடிப்பா, ஒரு சொம்புலாம் ஊற்றக்கூடாதுடி. அந்த மாவு வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு தான் கரைக்கணும். நீ தனியாக மாவு தனியாக எடுத்துன்னு வா, நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியா? நீ மிக்ஸ் பண்ணிக்கிறியா? ஆமாண்டி, தோசை மாவு பக்கத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்படி கை வச்சு இப்படி எடுத்துன்னு வச்சுக்க. அப்படியே கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும் தோசை மாவு பக்கத்துக்கு. அப்போ தான் வந்து இந்த வாழைக்கிழ மாவு ஓட்டும், பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரும். பரவாயில்ல, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அம்மா பஜ்ஜிலாம் செய்வாங்களா, சமைக்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பண்டி. அம்மா சொல்லுவாங்க இது இந்த பக்குவத்தில் இருக்குன்னு. அப்படி 1-2 கற்று வச்சிருக்கேன். நீ ஓட்டிடுவ காலத்தை, நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன் அனிதா, உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்குலாம் சமைக்கலாம் தெரியாது, எங்க அம்மா தான் சமைப்பாங்க வீட்டுல. நான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சும்மா அந்த ரசம் தலைக்கிறது, இந்த தயிர் தலைக்கிறது, அது மட்டும் தான் பண்ணுவேன். அம்மா ரசம் தயிர் வச்சுதான் காலத்தை ஓட்டணும் போலாகுது. நம்மளாம் எப்போ மீன் குழம்பு, கறி குழம்பு, பிரியாணிலாம் செய்ய கத்துக்குது. ஓ காட், பிரியாணி மீன் குழம்புலாம் கற்றுக்க போகிறாங்களாமே. இப்போ தானே நானே தோசை ஊற்ற கற்றுன்னு என்ன பிரியாணிலாம் செய்யறதுக்கு நான் 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன மாடி நீ? நான் மட்டும்தான் இந்த ஊர்ல எப்படி இருக்கேன்னு நினைச்சேன். எனக்கு துணையா நீ இருக்கே, அது வைக்க சந்தோஷம். இனிமே எங்க அம்மா திட்டினாங்கன்னு வச்சுக்கேன், என்ன மட்டும் திட்டாதீங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, நான் தைரியமா சொல்லுவேன். ஏன் நீ உனக்கு இந்த வேலை? பின்ன எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டு நினைப்பாங்க. ஒரு வேலை செய்யறதா, ஒரு சமைக்க தெரியுதா, ஒரு காஃபி போட தெரியுதா, ஒரு டீ போட தெரியுதா, ஒரு சாப்பாடு வடிக்க தெரியுதா, குழம்பு வைக்க தெரியுதானே. இப்போ எனக்கு துணையா நீ இருக்கிறல்ல, நான் இனிமே நான் சொல்லுவேன்ல. அனிதாக்கு மட்டும் தெரியுதானே எல்லாமே, எனக்கு மட்டும் தெரியல திட்டுறீங்க. அவங்க அம்மா நான் அனிதாவை திட்டாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு நான் இனிமேல் சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, உங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லட்டான். அதுக்கப்புறம் எதுக்கு எங்க அம்மா சும்மா இருக்கா, எங்க அம்மாவை என்ன திட்டட்டும். அதுக்கு தானே இப்போ வழி பண்ற. அதுக்குதான் வாங்க திட்டுவாங்க, நான் மட்டும் திட்டு வாங்குறேன்ல, நீ மட்டும் என்ன ஜாலியா இருக்கிற. உன் வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கூப்பிடுறதுக்கு வந்தேன் பத்தியா, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டி. இங்க பாரு மகா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு பஜ்ஜி வேணா, ஒண்ணு வேணாம். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் கோச்சிங்லாம் நீங்க எதுவும் ஓட முடியாது, பஜ்ஜி சாப்பிட்டு தான் போனோம். இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான். நீ ஏன் இது ஏன் மிரட்டலா தெரியுது எனக்கு? ஆமா மிரட்டல் தான். நீ மட்டும் இப்ப எங்க வீட்டுல இருந்து எழுந்து போனேன்னு வச்சுக்க, இதோட கூட பேசவே மாட்டேன். காலேஜுக்கு வந்தா கூட நீ என் கூட சேரவே சேராத, காலேஜ் பஸ்ல வரும்போது கூட எங்கிட்ட பேசாத. இது என்னடி நான் இது? ஆமா, உனக்காக பாசமா ஆசையா மாவு வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு மாவு வாங்கிட்டு பஜ்ஜி செஞ்சுன்னு எங்க நானே நீ பாட்டு எழுந்து போயினே இருப்பேன்னு சொல்ற. ஒழுங்கா உட்காரு, பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சுட்டு தான் போறேன். ஐயோ, இப்ப பஜ்ஜி போய் காஃபி வேற வந்துருக்குதா? அதுக்கு நான் இத்தனை மணி நேரம் உட்காந்து இருக்கணும். எங்க அம்மா வேற தேடி இப்ப என்ன தேடி இங்க வரப்போறாங்க பாரு. வரட்டும், அவங்களுக்கும் எல்லாமே உண்டு, பஜ்ஜி உண்டு, காஃபி உண்டு, எல்லாமே உண்டு. எங்க அம்மா என்னடி பாவம் பண்ணாங்க? வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணு, காஃபியும் போட்டு எடுத்துன்னு வந்து கம்பி கையோட. எருமை, காஃபிலாம் அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல பஜ்ஜி சுடுற வேலையை பாரு. அடுப்புல எண்ணெய் வச்சுட்டு ஆடினுக்கா. ஏண்டி, காஃபியும் பஜ்ஜும் ஒன்னா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அங்கே உள்ள கேஸ் இல்லையா, காஃபி போடுறதா இருந்தா கூட இங்க அடுப்புல தான் போடணும். இந்த பஜ்ஜி வேலை முடிஞ்சிட்ட பிறகு கீழே இறக்கி வச்சு அப்புறம் போட்டுக்கலாம் காஃபியை. ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேனே. ஓ, சீக்கிரம் போய் சொன்னதெல்லாம் எடுத்துன்னு வா. அம்மா வரத்துக்குள்ள இங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் வேற. இல்லையா, அவங்க 4 மணிக்கு 5 மணிக்கு தானே வருவாங்க. இப்போ ஒன்றும் வரமாட்டாங்களா, ஒன்றும் அவசரப்படாத. இன்னும் அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கு. மழை வருது, வெளியில எருமை மழை மாதிரி உட்காந்து காப்பார் ஊத்தி. ஏண்டி, அம்மா குரல் மாதிரி கேட்டுச்சுல இப்பா? எனக்கு உன்னோட பிரம்மையா இருக்கும்டி, அம்மாலாம் இப்போ வரமாட்டாங்க, அம்மா ஈவினிங் தான் வருவாங்க. ஏண்டி, இல்லடி கேட்டுச்சுரி. அம்மா எனக்கு கூட கேட்டுச்சு. ஐயோ, மாட்டணும் நல்லா நம்ம. ஐயோ, இந்த அடுப்பு அணைக்கவும் முடியாது, எண்ணெய் தூக்கினா ஓட முடியாது. இப்ப அம்மா வந்து செம்மையா கத்த போறாங்க, நல்லா மாட்டணும். இந்த அம்மா ஈவினிங் தானே வருவாங்க, அவ்வளவு சீக்கிரமா இப்ப யார் வர சொன்னது? முன்னாடியே நான் சொன்னேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன விட்டாளுங்களா, இப்ப நானும் சேர்ந்து திட்டு வாங்கணும். இப்போ உன்னை திட்ட மாட்டாங்கடி, எங்களை மட்டும் தான் திட்டுவாங்க. அமைதியா உட்கார். ஐயோ, நான் வீட்டுக்கு போறேன். ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் பயப்படாத. நான் எதுக்கு பயப்படுறேன்னா, என் கண்ணெத்திருக்க இப்ப நீ அடி வாங்குவே, அதை பாக்குற சக்தி எனக்கு இல்லடி. நீ வேற வாய வைக்கிற, வாய மூடுறீ. இந்த பசங்க வேற என்ன பண்ணுதுன்னு தெரியல வீட்டுல. இது என்னடி இது? அச்சோ, வந்துட்டாங்க. ஏமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வேலைக்கு போய் ஈவினிங் தானே வருவேன், 5 மணிக்கா? நான் வரது இருக்கட்டும், இது என்னது இது? ஏமா, அது வந்து அனிதா வந்திருந்தாளா, சரி கெஸ்டா வந்திருக்கல என் ஃப்ரெண்டு வராதவ, அதனால அவளுக்கு வந்து பஜ்ஜி செஞ்சு தரலாம் சொல்லிட்டு பஜ்ஜி செஞ்சுனக்கோமா. ஐயா சூப்பர், பஜ்ஜி வாட்ட பஜ்ஜி, முட்டை பஜ்ஜியா? கும்பிடுறா நீ வர. நான் உள்ள அடுப்பு பத்த வச்சா மூச்சு அடைக்குது, வீடு ஃபுல்லா புகையாவது சொல்லிட்டு அமக்கலாம் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நான் மட்டும் அடுப்பு பத்த வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே. ஏமா, முன்னாடி அவ கேஸ் தான் பத்த வச்சா, கேஸ் காலி ஆயிடுச்சு சுத்தமா. இருந்த கேஸை காலி பண்ணிட்டீங்களா? நானே பால் சுட வைக்கலாம், காபி போடலாம், குழம்பு சுட வைக்கலாம் சொல்லிட்டு அந்த கேஸை பார்த்து பொத்தி வச்சிருந்தா மொத்தத்தையும் தூத்திட்டீங்களா? ஏமா, நான் ஒண்ணுமே பண்ண வரல. ஆன் பண்ணும்போது அது எரியவே இல்லை. கேஸ் முன்னாடியே காலி ஆயிட்டு இருக்குது, நான் ஒன்றும் காலி பண்ணல. ஏன் கேஸ் கொஞ்சம் அதுல இருந்தது, நான் தான் ஆட்டி பார்த்தனே.
இப்போ நான் எந்த கேஸை வச்சு இந்த காஃபி போடுவேன், நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், காஃபி போட்டு கடுப்பாத்த வைக்க முடியுமா? ஏன் தான் இப்படி உசுரை எடுக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா மாட்டினா வாணி. ஏமா காலி சிலிண்டர் வச்சுட்டு போயிட்டு கேஸை நான் காலி பண்ணிட்டேன்னு சொல்ற நீ லூசாமா நீ? ஆமா, உங்களை பெத்து போட்டு வளர்த்துனத பத்தியா நான் லூசு தான். நம்ம ஒரு வேலை சொன்னா செய்ய போறது கிடையாது. ஒரு வீட்டை பேருக்கு, ஒரு சாமான தொலைக்கு, ஒரு துணியை தொகை, சமைக்கும் போது கூட மனை உதவி செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறது கிடையாது. வீட்டில் ஆள் இல்லைன்னா வீடு வாசல் அமக்கலம் பண்ணி வைக்கிறது, கேஸை காலி பண்ணி வைக்கிறது, கிச்சனெல்லாம் அமக்கலம் பண்ணி வைக்கிறது, வீட்டில் இருக்க பொருள் மொத்தத்தையும் காலி பண்ணி வைக்கிறது. இது ஒரு வேலையை வச்சிருக்கேன் நீ. இப்போ எதுக்கு அடுப்பு பற்ற வச்சு இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்க கடையில நீ? ஏமா அதான் சொன்னேனே பஜ்ஜி சுட போறேன்னு. யாரு போன பஜ்ஜி கேட்டா? ஆண்டி நான் கேட்கல, அவ்வளோதான் பஜ்ஜி சுட போறேன்னு சொல்லிருக்கா. நீ வேற கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்கிறியா? அவ பஜ்ஜி கேட்கவே இல்லையா? அவ பேர் சொல்லி பண்ணி வீடு வாசல் அமக்கலம் பண்ணி நிற்கா. அவளே வந்து கேட்பா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ட்ரீட் வைங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்போ வீட்டில் காஃபி இருக்கா, இல்லை பிஸ்கெட் இருக்கா, ஏதாவது ஸ்வீட் மிச்சம் எதாவது இருக்கா பார்த்து வச்சு கொடுக்கணும். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வீடு வாசல் அமக்கலம் பண்ணி வச்சிருக்க. ஆண்டி பஜ்ஜி மாவு வாங்கிறதுக்கு என்கிட்ட இருந்து வேற 50 ரூபா வாங்கியிருக்கா, உங்ககிட்ட வாங்கி தரேன் சொல்லிட்டு. அதான் எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன்ல, அமைதியா இருக்க மாட்டேன் நீ. இப்போ இருந்தாலும் நீ அவங்க கிட்ட சொல்லல, அதான் முன்னாடியே நானே சொல்லிட்டேன். சொட்டா புட்டி எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே நீ. முதல்ல 50 ரூபா வாங்கி கொடு. ஓ, இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நீ ஆரம்பிச்சிட்டியா? கடன் வாங்கி இப்போ பஜ்ஜி செய்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏமா நீங்கள் காசு எங்கே வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அதனால வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், இல்லை, அதனால தான் அனிதா கிட்ட வாங்கினேன். கொடுங்க 50 ரூபா, அவட்ட கொடுத்துடலாம். எடு அதை தொடக்கட்டையே. தெரியுமா அக்கா சும்மா திட்டாதீங்க, பாவம்ல. நம்ம எல்லாருக்கும் பஜ்ஜி செஞ்சு வைக்கலான்னு கடன் வாங்கி பஜ்ஜி செஞ்சுன்னு இருக்கு. அதே பாவம், அதை போய் திட்டுறீங்க. அப்படி சொல்ற சதீஷ், பஜ்ஜி செஞ்சு நான் மட்டுமே சாப்பிட போறேன், எல்லாருக்கும் தானே செஞ்சு கொடுக்க போறேன். ஏடா பஜ்ஜி செஞ்சு அவள் உனக்குலாம் தர மாதிரி ஐடியாவே கிடையாது. நீ வாய முடிட்டி, நான் சதீஷுக்கு தருவேன். அப்படி சொல்லுக்கா. ஏதோ ஒன்று பண்ணுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, அந்த பஜ்ஜியை செஞ்சு எடுத்துன்னு வாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர் தெரியுமா, சூப்பர் தெரியுமா. இவ்வளோ நேரம் மட்டும் திட்டுனீங்க. பஜ்ஜி செஞ்சுட்டு சீக்கிரம் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்க சோப்பு போட்டு கழுவி தள்ளு, ஃபுல்லாக எண்ணெயாக்கி வச்சிருப்பேன். மகா நீ தான் க்ளீன் பண்ணணுன்னு இந்த இடத்த ஃபுல்லாக. ஏன் நானா பஜ்ஜி கேட்டேன்? நீ தானே பஜ்ஜி கேட்ட, நீ தான் க்ளீன் பண்ண, நான்லாம் க்ளீன் பண்ண பட்டப்பா. பஜ்ஜியில் கையை வச்சுப்பார், கையை உடைக்கிறனாலேன்னு பார். ஆமாம், நீங்கள் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தானே வரீங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க? அதை ஏன்னு கேட்குறீங்க? போனது லேட்டாக, அதனால ஆப்ஷன் போட்டாங்க, வேலை தர மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதான் எடுத்து சாப்பாடு வழியிலே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். பாத்தியா, நான் காலேஜுக்கு ஒரு நாள் லேட்டாக போனால் மட்டும் என்னை எப்படி திட்டுறீங்க? ஒரு நாள் லீவ் போட எவ்வளோ கத்துறீங்க. இப்போ நீங்கள் தான் வேலைக்கு லேட்டாக போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேலை தரல. நீங்கள் செஞ்சால் மட்டும் தப்பு கிடையாது, நான் செஞ்சால் மட்டும் தப்பா? ஆமாம், நான் உன்ன மாதிரி சோம்பேறித்தனேன் 7 மணி வரைக்கும் தூங்கி இருந்துட்டு காலேஜுக்கு லேட்டாக போகிறேன். கொஞ்சம் முகர கட்டியம் பாரு. காலையில் இங்கே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு லேட்டாக போச்சு கூட மாட்டேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுக்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிருப்பேன். உங்களால் தான் இன்னைக்கு ஒரு நாள் வேலை போச்சு எனக்கு. இது நல்ல கதையாக இருக்கு. துணியை தைக்கணுமா, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, எப்படி அது? இன்னைக்கு தான் என்னமோ அதிசயமாக துணியை தைச்சு போட்டிருக்கீங்க. இல்லைனா மட்டும் அப்படியே கலகலன்னு வேலையை செஞ்சிருங்க வீட்டில். இவங்க சண்டை இன்னைக்கு முடியாது போல இருக்கு. பஜ்ஜி செஞ்சு தருவாங்களா இல்லை தரமாட்டாங்களா? இல்லைனா 50 ரூபா கொடுத்தா கூட கம்முன்னு நான் வாங்கின்னு போயிடுவேன் வீட்டுக்கு. நாளைக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு எங்கள் அப்பா கொடுத்த காசு அது, அதை தூக்கி வந்து இங்கே பஜ்ஜி செய்யறது கொடுத்துட்டு நம்ம உட்காந்து இருக்கனே. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒழுங்காக ஃபோன் பண்ணியே கேட்டுருக்கலாம், தீபாவளி ட்ரெஸ் எடுக்க வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மாட்டிக்கினேன். சரி சீக்கிரமாக பஜ்ஜி சுட்டு அனிதாக்கு ஒரு 4 கொடுங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு 4 கொடுத்து அனுப்புங்க. நம்ம பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு போனேன். சரிங்க ஆண்டி. 50 ரூபா. 50 ரூபா ரெண்டு கடை வாங்கி வச்சிருக்காங்களா? சரி தர வாங்கிக்கோ. எம்மா இப்போதாண்டி அம்மா உயிரே வந்தது. 50 ரூபா தராமல் போயிடுவாங்கன்னு பார்த்தேன் இவங்க சண்டையில். சீக்கிரமாக பஜ்ஜி சுடு.